ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா காதலுங்க. இந்த காதல் பார்த்தீங்கன்னா காதல் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பார்த்தீங்கன்னா, டேய் எப்பிட்றா இருக்க, சாப்பிட்டியாடா, ஏன்டா நீ சாப்பிட்டா தான்டா நான் சாப்பிடுவேன், நீ தூங்குனியாடா, ஏன்டா தூங்கலை, பார் நீ தூங்கலை நானும் தூங்கலை போ, உனக்கு தான் தூக்கம் வரலல்ல, நீ தூங்குற வரைக்கும் நானும் முடிச்சிட்ருக்கேன், நீ பேசுகிறேன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கடா இருக்க, எடுத்த உடனே அதான் கேட்பாங்க, எங்கடா இருக்க, ஃபோன் எடுத்து அடுத்த செகண்ட் அதான் கேட்பாங்க, எங்கடா இருக்க அப்படின்னு கேட்பாங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டியாடா, தூங்குனியாடா, என்னடா பண்ணுற, என்னடா செய்கிற, இப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நமக்கான ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழக பழக பாலும் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கான தேவைகள் வந்து இங்கே முடிஞ்சிருக்கும். ஒரு வேளை நம்ம கூட பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், இவங்க கூட நம்ம கொஞ்ச நேரம் பேச மாட்டோமா, ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமா, இவங்க டைம் இவங்களுக்கு நமக்கான டைம் இவங்கள்ட்ட கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கினவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேயே 1 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படியே குறைஞ்சிரும். அது ஆணுக்கும் இருக்கலாம், பெண்ணுக்கும் இருக்கலாம், 2 பேருக்குமே இருக்கலாம். உடனே சண்டைக்கு வந்துடாதீங்க எல்லாரும். 2 பேருக்குமே தான் சொல்கிறேன், பொதுவாக தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா ஆண்களும் நல்லவங்களும் சொல்ல முடியாது, எல்லா பெண்களும் நல்லவங்களும் சொல்ல முடியாது. இதில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, 2 பேர்லேயுமே சொல்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா பழக பழக பாலும் புளிக்கணும், ஒரு நாள் புளிச்சு போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வேளை உங்ககிட்ட பண்ணால் பழகிட்டு விட்டு விலகி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு தோணுச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே விலகிடுங்க. ஏன்னா இது வந்து கல்யாணம் வரைக்கும் போய் அவங்கள விடாமல் பிடிச்சி துரத்தி அடித்து ஏன்டா நீ என் கூட அப்படி பழகுனியே, இப்படி பழகுனியே, அப்போ தெரியலையா, இப்படி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனாகட்டும் இப்போ 2 பேருக்குமே வந்து ஒரு கோவம் வந்து 2 பேரும் பிரிஞ்சு போகிற ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அது மேரேஜ் வரைக்கும் போய் அது வந்து அப்போ போய் பிரிஞ்சு போனால் வந்து ரொம்ப கஷ்டம். அது அப்போ பார்த்தீங்கன்னா வந்து உறவுகள் மத்தியிலையும் அது ஒரு அசிங்கம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இது பண்ணி கரம் பிடிச்சி திடீர்னு ஒரு நாள் அவங்க நம்மளை விட்டு போகிறாங்கன்னா அது நம்மளால் தாங்க முடியாது. நம்மளால் மட்டும் இல்லை, நம்ம அப்பா அம்மாவாலும் சரி, நம்ம கூட பிறந்தவங்களுக்கும் ஒரு அசிங்கம், எல்லாத்துக்குமே ஒரு அசிங்கம். அதனால் இப்போ லவ் பண்ணும்போதே விட்டு போகிறாங்களா, சரி பரவாயில்ல, தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சு அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டு அப்படியே வந்து தலையை குளிச்சுட்டு அப்படியே அடுத்த கட்ட வேலைக்கு நோக்கி போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு அதை அவங்கள போய் துரத்தி மறுபடியும் போய் ஏன் இப்படி பேசினீங்க, இப்படி பழகுனீன்ட்டு அவங்கள்ட்ட போய் நியாயம் கேட்குறதோ எதுவுமே பண்ணுறது விட்டுருங்க. அது வந்து வேலைக்கே ஆகாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படி தான், அப்படியே துரத்தி லவ் பண்ணி கடைசியில் அவங்க விட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் விலகிடுங்க. அதுதான் நல்லது. வந்து அதுதான் நல்ல உறவுக்கு அடையாளம். அது கல்யாணம் வரைக்கும் போய் அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் சொல்கிறது, அதனால் வாழ்க்கைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. அதை ஏன் வந்து நீங்கள் அழிச்சிக்கிறீங்க, அதை அழிச்சிக்காதீங்க. லவ்ன்றது அதை தாண்டி லவ்ன்றது எல்லாரோடையும் லைஃப்லேயும் வரும், வராமலாம் இருக்காது. அதை தாண்டி வர்றது தான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அப்போ தான் ஒரு மெச்சூரிட்டி வரும் நமக்கு. லவ்வே இல்லாமல் வந்து வராங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு விஷயம் தாண்டி வராங்கன்னா அது வந்து அவங்க ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கணும். ஒரு வேளை நிறைய நான் லவ்லலாம் விட மாட்டேன், நான் வந்து இப்படி தான் இருப்பேன், நான் யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வைராக்கியமாக வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி வந்து வாழ்ந்தால் சந்தோஷம்தான். அது வந்து நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். அப்படி லவ்னு ஒன்று வாழ்க்கையில் வருதா, அது வந்து வந்துச்சுன்னா நல்லபடியான ஒரு லவ்வாக இருந்தால் ஏற்றுக்கோங்க, அதை நான் வேணான்னு சொல்லலை. அதுவே வந்து அப்படி இப்படி ஒரு இழுத்து பறிக்கிற மாதிரி ஒரு லவ் இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா விட்டு போயிடுங்க. ஏன்னா அது கடைசியில் வந்து நம்மளை இழுத்து பறிக்க வச்சிரும். அதனால் எது வந்தாலும் ஏற்றுக்கோங்க, எது போனாலும் விட்டுருங்க. என்ன நான் சொல்கிறது தப்பா ரைட்டா, எது வந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே.